வணக்கம். ராஜராஜன் தர்பார். இன்றைக்கு தமிழக சட்டசபை தேர்தலில் விஜய் அவருடைய கட்சி 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாலும் தனிப்பெரும் மெஜாரிட்டி என்று அந்த 118 இடங்கள் இல்லாதனால் ஆட்சி அமைப்பது ஒரு சிக்கல். ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்த மற்ற கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் 5 தொகுதி, விசிக 2 மற்றும் 2 கம்யூனிஸ்டுகள் 2 ஆக 11 இடங்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இதை பற்றி என்னுடைய கருத்துக்கள். அதாவது இந்த கட்சிகள் இவங்க சொல்கிறது என்னன்னா, பெரும்பான்மையான தமிழக மக்கள் பெருவாரியான இடங்களில் விஜயை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். ஆகவே அந்த மக்களுடைய அந்த எண்ணத்துக்கு மதிப்பளித்து நாங்கள் எல்லாம் அவர் ஆட்சி அமைக்க வழி செய்கிறோம், உதவி செய்கிறோம் என்று வெளியே சொல்லிக் கொள்கிறார்கள். இதை பற்றி என்னுடைய உண்மையாக நம்ம சிந்திக்கணும்னா இதில் சிந்தித்து பார்க்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னென்னா, இந்த கட்சிகள் எல்லாம் இவங்களாக தனியாக நின்று வெற்றி பெற்றிருந்தார்கள் வச்சுக்கோங்க. கூட்டணி இல்லாமல் இவங்களாக தனியான அந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தால் இவங்க இஷ்டப்படி யாருக்கு வேணால் ஆதரவு கொடுக்கலாம் வெற்றி பெற்ற பிறகு. ஆனால் இவங்க பெற்ற எல்லா வாக்குகளும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் இருந்து கொண்டு திமுக போடப்பட்ட அந்த மக்கள் அந்த தொகுதி மக்கள் திமுகக்காக இவங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். 90% மக்கள், 10% தான் அந்தந்த கட்சி விசிகாக்கோ காங்கிரஸ்க்கோ 10% கூட அந்த தொகுதி மக்கள் வாக்களித்திருக்க மாட்டார்கள். மீதி 90% மக்கள் திமுகக்காக கொடுத்த வாக்கு. திமுக போடப்பட்ட வாக்கு என்றால் விஜய்க்கு எதிராக போடப்பட்ட வாக்கு. ஆக மக்களோட நிலை இந்த தொகுதிகளில் 11 தொகுதிகளில் விஜய்க்கு எதிராக போடப்பட்ட வாக்குகள் தான். ஆனால் வெற்றி பெற்றவுடன் இந்த கட்சிகள் எல்லாம் மக்களுடைய மனநிலையை தூக்கி எறிந்து விட்டு, எண்ணங்களை தூக்கி எறிந்துவிட்டு விஜய்க்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் வெளியில் சொல்வது என்னன்னா, நாங்கள் பெருவாரியான மக்களுடைய எண்ணத்துக்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோம் என்று சொல்கிறார்கள், சொல்லிக்கொண்டு ஆதரவு என்று சொல்கிறார்கள். ஆனால் இவர்கள் உண்மையிலே இவருடைய தொகுதி மக்களுக்கு இவர்கள் செய்த துரோகம் தான் இது. இது வெறும் திமுக செய்த துரோகம் அல்ல, இவரை நம்பி வாக்களித்த மக்களுக்கு செய்த துரோகமாக தான் நான் பார்க்கிறேன். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.